இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போறது என்னன்னா, அதாவது ஈரான் மேல இஸ்ரேல் அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்னால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நிறைய வீடியோல யூடியூப்ல நீங்க பார்த்துட்டீங்க. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்க மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்னா, என்னடா இது மார்க்கெட்ல இப்படி நம்மளுடைய ஷேர் பிரைஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 1.5% டோட்டலாக நேற்று இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் 1.5% லாஸ்ல இருக்கும் இல்லையா, அன்ரியலைஸ்டு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நிறைய ஸ்டாக்ஸ் லாஸ்ல இருக்கீங்க, இன்னும் இது ஒரு 1.5% சேருது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆவரேஜ் பண்றது ரைட்டா, இல்லை எக்ஸிட் கொடுத்துட்டு அப்புறம் உள்ள வந்துக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கோல்டில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஏன்னா இப்போ தான் வார் வந்துருச்சு, அப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி மேலே போகலாமா அப்படிங்கிற மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரைட்டான இன்வெஸ்டர் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய கடந்த 10 வருஷத்தில் ஒரு சில வாரை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி ஒரு சில வாரம்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார். யோசிச்சு பாருங்கள், ரஷ்யா எவ்வளோ பெரிய கண்ட்ரி, டெக்னாலஜிலையும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி. உக்ரைன் மேலே வார் தொடுக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, ஸ்டாக் மார்க்கெட் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கீழ் நோக்கி நகர்ந்தது. எஸ், நகர்ந்தது உண்மை. இப்போ என்ன நிலைமையில, போர் முடிஞ்சிச்சா அப்படின்னா இன்னும் போர் முடியல, பட் சீஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் இஸ்ரேல் ஒரு பிரச்சனை இருந்தது தெரியும்ல. ஸோ தொடர்ந்து அந்த இடத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்பொழுது மார்க்கெட் வந்து கொஞ்சம் அந்த நேரத்துக்கு குறையுது. இப்போ சூடானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா. இது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும் காலத்தில். அதெல்லாம் பார்த்து நாம் ஒரு இன்வெஸ்டராக பயப்படணுமான நாட் ரெக்வைர்ட். ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம இந்தியாவிலேயே நடந்த ஒரு வாரம் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ வெனிசுலா இஷ்யூ பார்த்துருப்பீங்க, வெனிசுலா அதிபரை கைது பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சு. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே லாஸ்ட் 5 இயர்ல பெருசாக 10 இயர்ல பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நடந்ததுன்னு பார்த்தா, இது சொல்லக்கூடிய வார்னு பார்த்தா இதெல்லாம் தான் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில வாரெல்லாம் காட்டியிருக்கேன். இது இல்லாமல் சில உள்நாட்டு கலவரங்கள் பங்களாதேஷ்ல, மயன்மார்ல, அதுக்கப்புறம் சில கண்ட்ரிலாம் நடந்திருக்கும். உள்நாட்டு பிரச்சனை அது நம்மளை பெருசாக பாதிச்சிருக்காது. பட் டைரக்டா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்டருக்கு வார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையை லாஸ்ட் 10 இயர் நம்ம நிஃப்டியோட கிராஃப் எடுத்து பார்ப்போமா, அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும்ல. நான் இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. நிஃப்டி உங்களுக்கு தொடர்ந்து மேல் நோக்கி நகருது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கே தவிர அது ஒரு ஆக்சல் கவனிங்களேன். தொடர்ந்து லாஸ்ட் 10 இயராக சொல்கிறேன், நான் ஒரு 5 இயர் எடுத்து உங்ககிட்ட பேசலை. 10 இயராக ஒரே ஆக்சலில் நகர்றது தெரியுதா. இவ்வளோதாங்க. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. பதட்டப்படாதீங்க. நான் எப்போவுமே இண்டக்ஷனில் கம்யூனிட்டியில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டே காம். புரியுதா. சுனாமி வரும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து தண்ணியில் போய் குதிக்கக்கூடாது. நமக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்டை தான் பார்க்கணுமே தவிர நான் இந்த நேரத்தில் ஆவரேஜ் பண்ணுவேன்னு சொல்கிறதோ, இல்லை நான் வந்து இந்த நேரத்தில் எக்ஸிட் கொடுப்பேன்னு சொல்கிறதோ நம்ம வந்து சரியான ரூட்டாக இருக்காது. இது மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இதெல்லாம், ஏன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இல்லையா. நேற்றுக்கு வாங்கின ஒரு ஷேரு 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேரு இன்னைக்கு 98 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா இட்ஸ் கால்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் எப்போ பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு பிரச்சனை வந்து ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா அப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன்னா. ஆனால் அதுவே ஒரு இண்டஸ்ட்ரி செக்டாருக்கு ப்ராப்ளம் வந்தாலோ, அல்லது வந்து ஒரு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் பிரச்சனை வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம இப்போ ஆவரேஜ் எப்படி பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் இன்னொரு 10 லட்ச ரூபா போட்டால் தான் உங்களுக்கு அது என்ன ஆகும், ஆவரேஜ் ஆகும். ஸோ யூ கேனாட் ஆவரேஜ் இல்லையா. அப்போ நம்ம இந்த மாதத்துக்கு உண்டான பணம், இப்போ கையில் வச்சிருக்க பணத்தை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு வச்சிருந்தோம்னா இட் இஸ் ரைட் டைம் டு கன்சிடர் மெனி ஸ்டாக்ஸ் இல்லையா. அதுதான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமா, இதை வைத்து கோல்டில் போட்டுமா, கோல்டை வைத்து இதில் போடட்டுமா, டோன்ட் டூ எனி திங் லைக் தட். இப்போ நீங்கள் ஸ்டே காம் தான் உங்களுடைய ஒரே அஜெண்டா. காலையில் பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட் வரைக்கும்லாம் கீழே போனதா நம்பர்ஸ் காட்டுச்சு. இப்போ பரவாயில்ல, 900 அந்த ரேஞ்ச் மைனஸில் இருக்குது. ஸ்டில் இது ஒரு 1 or 2% தான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு லாங் டேர்முக்கு பார்க்கும்போது இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு உள்ளே போங்க, சரிங்களா. ஸோ கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஆன்லைன் போர்ட்டல் கொடுத்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ எனேபிள் ஆகிடுச்சு. ஆகாதவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி விடுறேன். ஃபர்தராக ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, இன்னும் நான் ப்ரைஸ் ஏற்றலை, ஒருவேளை உடனே ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் தரேன் சரியா, இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அது போதும் அவங்க வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வரதுக்கு. ஓகே,
ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.